ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே சார். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. அடுத்தது பாய்சன். P of capital X equal to small x equal to e power minus lambda, lambda power x divided by x factorial. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்போ இது ரெண்டுத்தோட டெரிவேஷன் தான் பார்க்கணும். இப்போ P plus Q அப்படின்னா 1. இங்க பாரு, Q வேணும்னா P அந்த பக்கம் போயிடணும். அப்போ 1 மைனஸ் Pனா நீ Qன்னு எழுதிக்கலாம். இப்போ P வேணும், இந்த Q அந்த பக்கம் போனா P ஈக்குவல் டு 1 மைனஸ் Qன்னு எழுதிக்கலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கிற. சரியா? ஓகே சார். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா mx ஆஃப் t ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் e பவர்ல tx p ஆஃப் xன்னு எழுதணும். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டெரிவேஷன் பார்க்கறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன பண்ற அப்படின்னா, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இது எழுதிக்கிற. நெக்ஸ்ட் எம்எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி இ பவர்ல டிஎக்ஸ் அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இப்படி எழுதுற. நெக்ஸ்ட் இங்க சம்மேஷன்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி, இங்க இ பவர்ல டிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸுக்கு என்சிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி எழுதுற. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன்ஃபினிட்டி, இதை எப்படி எழுதுறான்னா என்சிஎக்ஸ் பி இ பவர்ல டின்னு எழுதிட்டு காமனா ஹோல் பவர்ல எக்ஸ்ன்னு எழுதி அப்புறமா கியூ பவர்ல என் மைனஸ் எக்ஸ்ன்னு இப்படி எழுதிக்கிறேன். உனக்கு ஒரு ஃபார்முலா என்னது அப்படின்னா, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பவர்ல இன்ஃபினிட்டி ஐயோ என்சிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா நீ என்னன்னு எழுதலாம்னா பி பிளஸ் கியூ ஹோல் பவர்ல என்னன்னு எழுதலாம். அதாவது எக்ஸ் எதுல இருக்குன்னு பார்க்கிறேன். இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் கீழே பின்னு இருக்கு. ஸோ பி பிளஸ் கியூ பவர்ல என்னன்னு எழுதுற. சிமிலர்லி இங்கேயும் என்ன பண்றேன்னா, எக்ஸ் ரெண்டுத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா பிஇ பவர் டி பிளஸ் கியூ அப்படின்னு எழுதி பவர்ல என்ன. ஏன்னா எக்ஸ் எதுல இருக்குன்னா பிஇ பவர் டில இருக்கு, இங்க எக்ஸ் எதுல இருக்குன்னா கியூல இருக்கு. இது ரெண்டையும் இப்படிதான் எழுதணும். அங்க எழுதின மாதிரி பி பிளஸ் கியூ பவர் என்னன்னு எழுதக்கூடாது, இப்படிதான் எழுதணும். இதுதான் எம்எக்ஸ் ஆஃப் டி. இப்போ நான் அந்த எம்எக்ஸ் ஆஃப் டியை மறுபடியும் இங்க எழுதுறேன். டி இ பவர்ல டி பிளஸ் கியூ பவர்ல என்ன அப்படின்னு இப்படி எழுதிக்கோ. நெக்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். இ ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணணும்னா டி பை டிடி இன்டூ எம்எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு இந்த மாதிரி எழுதுற. சொல்லு சார். இது அவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து சார் வந்து யூனிஃபார்மும் அடுத்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனும் வேணாம்னு சொல்றாங்க சார். நான் அது போடவே இல்லை. நம்ம படிக்கிறது பைனாமியல் தானே படிக்கிறோம். அது எனக்கே தெரியும் வேணாம், ஏன்னா அதுல கம்மி கிடையாது. நம்ம படிக்கிறது பைனாமியல் தான் படிக்கிறோம். ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி பை டிடி எம்எக்ஸ் ஆஃப் டி.
இப்போ இந்த டி பை டிடி இப்படியே இருக்கட்டும். எம்எக்ஸுக்கு அதோட ஆன்சரை எடுத்து எழுது. டிஇ பவர் டி பிளஸ் கியூ ஹோல் பவர்ல என்ன. இப்போ இதை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பவர் முன்னாடி வரணும். என்ன டிஇ பவர் டி பிளஸ் கியூ பவர்ல என் மைனஸ் ஒன்னு அப்படின்னு எழுதிடணும். எழுதுனதுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் நீ பண்ணது பவரை தான், இன்னும் டிஐ டிஃபரன்ஷியேட் பண்ணல. இங்க இ பவர் டின்னு இருக்கு. இ பவர் டி டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் டி தான். இந்த இ பவர் டி கூட பி மல்டிப்ளேல இருக்கிறதுனால பி இ பவர் டின்னு இப்படியே தான் எழுதணும். புரிஞ்சுதா? இது இ ஆஃப் எக்ஸ். எஸ் சார். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இங்க இருக்குல்ல, இத இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அதனால என்ன பண்றோம்னா முதல்ல டி இல்லாதது எதுன்னு பாரு. இந்த எண்ணும் பியும் டி இல்லாதது, அதை எடுத்துட்டு வந்து முதல்ல எழுதிக்கும். எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா டி இ பவர்ல டி பிளஸ் கியூ ஹோல் பவர்ல என் மைனஸ் ஒன்னு, அப்புறம் அங்க ஒரு இ பவர் டி சும்மா இருக்கு, அதையும் எடுத்து எழுதிக்கும். இப்போ இந்த மாதிரி இங்க இ பவர் டி இருக்கு, இது ஒரு இ பவர் டி, இது யூன்னு வச்சுக்கோ, இதை வின்னு வச்சுக்கோ. யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ் இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த என்பி இருக்கா, என்பி அப்படியே வச்சு ஃபர்ஸ்ட் யூ. யூனா உனக்கு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பிஇ பவர்ல டி பிளஸ் கியூ பவர்ல என் மைனஸ் ஒன்னு. வி டேஷ், வினா இ பவர் டி. இ பவர் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் டின்னு தான் வரப்போகுது, அது அப்படியே எழுதிக்கிறேன். பிளஸ் அடுத்தது வி. வினா இ பவர் டி. அடுத்தது யூ டேஷ். யூனா அந்த டேர்ம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா என் மைனஸ் ஒன் முன்னாடி எழுதுற பிஇ பவர் டி பிளஸ் கியூ. இப்போ மறுபடியும் ஒரு மைனஸ் ஒன் போட்டோம்னா என் மைனஸ் டூன்னு வரும், அதை எழுதிக்கிற. இன்னும் நீ டியை டிஃபரன்ஷியேட் பண்ணல. இ பவர் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் டி வரும், பி கூட இருக்கிறதுனால பிஇ பவர்ல டி அப்படின்னு எழுதுற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பவரை முன்னாடி எழுதியிருக்கோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற இ பவர் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் டி, பி மல்டிப்ளைல இருக்கிறதுனால அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸுக்கு ஆன்சர் வந்ததுல அதுல டிக்கு ஜீரோன்னு போடணும். இ ஆஃப் எக்ஸோட ஆன்சர் உனக்கு என்ன வந்ததுன்னா என் பி இ பவர்ல டி பிளஸ் கியூ ஹோல் பவர்ல என் மைனஸ் ஒன்னு பி இ பவர்ல டி. இதுல என்ன பண்ணும், டிக்கு ஜீரோன்னு போடணும். இங்க எழுதியிருக்கேன் கீழே. டிக்கு ஜீரோன்னு போட்டோம்னா உனக்கு என்ன வரும்னா என்ன, இங்க இ பவர் ஜீரோ ஒன்னுன்னு ஆயிரும். ஒன் இன்டூ பி 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 பிளஸ் கியூ. அடுத்தது இங்க பவர்ல என் மைனஸ் ஒன்னு, இங்க பிஇ பவர் டி, இங்க இ பவர் ஜீரோனா ஒன்னுன்னு வந்துடும், வெறும் பி மட்டும். அடுத்த ஸ்டெப் இந்த பி வெளியே கொண்டுட்டு வந்து என் பின்னு எழுதிடு. ஒன்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் பி பிளஸ் கியூனா உன்னோட ஆன்சர் வந்து ஒன்னு. அதனால இங்கேயும் நீ இப்ப என்னன்னு எழுதிக்கிறேன்னா ஒன்னு பவர்ல என் மைனஸ் ஒன்னுன்னு எழுதுற. இந்த பி தான் வெளியே கொண்டுட்டு வந்து எழுதிட்டோம். அப்போ இ ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்பி. இ ஆஃப் எக்ஸ்னா மீன். புரிஞ்சுதா? அடுத்தது ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சரை கொண்டுட்டு வந்து எழுதுற. அதுக்கு பேர் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா என் பி இ பவர்ல டி பிளஸ் கியூ பவர்ல என் மைனஸ் ஒன்னு, அப்புறம் தனியா ஒரு இ பவர் டி பிளஸ் இ பவர் டி என் மைனஸ் ஒன்னு பிஇ பவர்ல டி பிளஸ் கியூ என் மைனஸ் டூ பிஇ பவர் என் மைனஸ் டூ பிஇ பவர்ல டி. இதுக்கும் என்ன பண்றோம்னா டிக்கு ஜீரோன்னு போடுறோம். டிக்கு ஜீரோன்னு போட்டோம்னா இ பவர் ஜீரோ ஒன்னு. ஸோ அப்போ இ பவர்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறது எழுது. பி பிளஸ் கியூ வந்து பவர்ல என் மைனஸ் ஒன்னு, இது வந்து இ பவர் ஜீரோ ஒன்னுன்னு ஆயிரும், அதனால அது எழுத தேவையில்ல. பிளஸ் இதுவும் ஒன்னுன்னு ஆயிரும், இ பவர் ஜீரோ ஒன்னு, மீதி என் மைனஸ் ஒன்னு நிற்கும். இங்க இ பவர் ஜீரோ ஒன்னு பி பிளஸ் கியூ பவர்ல என் மைனஸ் டூன்னு நிற்கும். இங்க இ பவர் ஜீரோ ஒன்னு, மீதி ஒரே ஒரு பி மட்டும் நிற்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் இது என்பி ஒன்னு, பி பிளஸ் கியூனா ஒன்னு பிளஸ் இது என் மைனஸ் ஒன்னு, இங்கேயும் பி பிளஸ் கியூனா ஒன்னு, இது என் மைனஸ் டூ. அப்புறம் பி ஒன்னோட பவர்ல என்ன இருந்தாலும் அது உனக்கு ஃபைனலா ஒன்னு தான், ஒன்னுன்னு எழுதிக்க. இது என் மைனஸ் ஒன்னு, ஒன்னோட பவர்ல எதா இருந்தாலும் ஒன்னு தான், ஒன் இன்டூ பி பி அப்படின்னு இப்படி எழுதிக்கிற. நெக்ஸ்ட் ஸ்டெப்
இது என்பி இப்படியே இருக்கட்டும். இந்த பியை உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா 1 பிளஸ் என்பி மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம் இப்படி. அடுத்த ஸ்டெப்ல இது என்பி இப்படியே இருக்கட்டும். இந்த என்பியை இங்க வெளியே எழுதிக்க. அடுத்தது இது 1 மைனஸ் பின்னு எழுது. 1 மைனஸ் பின்னா நீ என்னன்னு எழுதலாம் அப்படின்னா, இங்க பாரு 1 மைனஸ் பின்னா நீ கியூன்னு எழுதிக்கலாம். இப்போ நானும் அதை தான் இங்க பண்ண போறேன். என்பி ஈக்குவல் டு பிராக்கெட்டுக்குள்ளார ஒரு என்பி, இந்த 1 மைனஸ் பிக்கு பதிலாக கியூன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த என்பியை உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா என் ஸ்கொயரு பி ஸ்கொயரு பிளஸ் என்பி கியூன்னு வரும். இதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். இப்போ உனக்கு வேரியன்ஸ் வேணும்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு. நெக்ஸ்ட் இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் என்னது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் மேல இருக்கு பாரு, இதுதான் என் ஸ்கொயரு பி ஸ்கொயரு பிளஸ் என்பி கியூ மைனஸ் இந்த இ ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன வந்ததுன்னு பார்த்தோம்னா என்பின்னு வந்தது. இது இங்க ஹோல் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால அதை என் ஸ்கொயரு டி ஸ்கொயர்னு எழுதுனா இது ரெண்டையும் எடுத்துடலாம். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு உனக்கு ஆன்சர் வந்து என்பி கியூ. இதுதான் உன்னுடைய ஆன்சரு, ஞாபகம் வைத்துக் கொள்வீராக. இவ்வளவுதான் முதல் டெரிவேஷன். புரிஞ்சுதா? எஸ் சார். சார் இதுக்கு மெட்டீரியலும் லிங்க்கும் அனுப்புறீங்களா சார்? அனுப்பி விடுறேன் அனுப்பி விடுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது பாய்சான்.
இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. இங்கேயும் என்ன பண்றோம் அப்படின்னா அதே மொமெண்ட் ஜென்ரேட்டிங், அதே மீன், அதே வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எம்எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க போறோம். எம்எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃபார்முலா இங்க எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 டு இன்ஃபினிட்டி. இங்க அடுத்தது இ பவர்ல டிஎக்ஸ், இ பவர்ல இங்க பி ஆஃப். அடுத்த ஸ்டெப்ல சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 டு இன்ஃபினிட்டி இ பவர்ல டிஎக்ஸ், பி ஆஃப் எக்ஸ்னா இப்போ மேல இருக்கிற ஃபார்முலாவை எழுதுற. இப்போ எக்ஸுக்கு தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த இ பவர் மைனஸ் லாம்டாவை தூக்கி வெளியே போட்டுரு. இந்த டேர்மும் இந்த டேர்ம்லயும் பவர்ல எக்ஸ் இருக்கிறதுனால லாம்டா இ பவர் டி அப்படின்னு எழுதி ஹோல் பவர்ல எக்ஸ்ன்னு எழுதி டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல்னு இப்படி எழுதிக்கிற. இப்போ எக்ஸுக்கு 0ன்னு ஃபர்ஸ்ட் போடணும். இ பவர் மைனஸ் லாம்டா அப்படின்னு எழுதி எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 0ன்னு போட்டோம்னா பவர் 0 1. ஸோ 1 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் பிளஸ் லாம்டா இ பவர்ல டி, பவர்ல 1ங்கிறது மென்ஷன் பண்ண தேவையில்ல, 1 ஃபேக்டோரியல் பிளஸ் லாம்டா இ பவர்ல டி ஹோல் பவர்ல ஸ்கொயரு டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்தது 3 அப்படின்னு போய்கிட்டே வரும். இப்போ இந்த பிராக்கெட்டை ஃபுல்லா நீ எப்படி எழுதலாம்னா இ பவர் மைனஸ் லாம்டா இ பவர்ல லாம்டா இசின்னு இப்படிதான் எழுதணும். அந்த பிராக்கெட்டோட ஷார்ட் ஃபார்ம் அதுதான். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க உனக்கு என்ன இருக்கோ அவர் இதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பவர்லாம் கன்சிடர் பண்ணிக்காத. ஒன் டேர்ம் என்னவோ அதை இ பவர்ல எழுதுற. அதை என்ன பண்ணணும், இ பவர்ல எழுதுனா அதுதான் உன்னுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிற. இதுதான் உன்னுடைய என்னது அப்படின்னா எம்எக்ஸ் ஆஃப் டி. இதை ஞாபகம், இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிற. நெக்ஸ்ட் இந்த எம்எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு எழுதி அதை மறுபடியும் எழுது இ பவர்ல மைனஸ் லாம்டா, அடுத்தது இ பவர்ல லாம்டா இ பவர்ல டி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இ ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா எழுதுற டி பை டிடி இன்டூ எம்எக்ஸ் ஆஃப் டி. நெக்ஸ்ட் டி பை டிடி. இந்த எம்எக்ஸ் ஆஃப் டினா உன்னுடைய ஆன்சர் இ பவர்ல மைனஸ் லாம்டா இ பவர்ல லாம்டா இ பவர்ல டி இப்படி எழுதிடு. இப்போ இதை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். இ பவர் மைனஸ் லாம்டா இங்க இருக்கு, இதை அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா அதுல டீயே இல்லை. இங்க இருக்கு, இங்க இ பவர் டீன்னு இருக்கு. இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன அப்படின்னா இந்த இ பவர்ல என்ன இருக்குன்னு பாரு, இ பவர் டி. அதை அப்படியே எழுதிட்டு மறுபடியும் அதே டேர்மை ஒரு தடவை எழுதி விட்டுரு. இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் ஒன் டைம் டிஃபரன்சியேஷன் இ ஆஃப் எக்ஸ். இப்போ உனக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இ பவர் மைனஸ் லாம்டா இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுல இங்க ஒரு டி இருக்கு, இது யூ. இதுல ஒரு டி இருக்கு, இது வந்து வி. ஸோ யூவி டேஷ் தானே, லாம்டா இ பவர் டி அப்படியே இருக்கட்டும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் லாம்டா இ பவர் டி, அது இல்லாம இன்னொரு லாம்டா இ பவர்ல டி. இது யூ, இது வி டேஷ் பிளஸ் வியூ டேஷ், இது இ பவர்ல டி. யூ டேஷ் தானே, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், இ பவர் டி அப்படியே தான் வரும், இ பவர் லாம்டா டி அப்படியே தான் எழுத போற. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாத. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இ ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து எழுதுற. இ பவர்ல மைனஸ் லாம்டா பிராக்கெட்ல லாம்டா இ பவர்ல டி டாட் டாட் இ பவர்ல லாம்டா இ பவர்ல டி. இப்போ டிக்கு 0ன்னு போடணும். டிக்கு என்னன்னு பண்ணணும், 0ன்னு போடணும், ஞாபகம் வச்சுக்கிற. இப்போ டிக்கு 0ன்னு போட்டோம்னா இ பவர் மைனஸ் லாம்டா, இதுல லாம்டா நிற்கும். இங்க இ பவர் 0 1, இது இ பவர் லாம்டான்னு நிற்கும். இப்போ இது இ பவர் மைனஸ் லாம்டாவும் இ பவர் பிளஸ் லாம்டாவும் அடிச்சிட்டீங்கன்னா இ ஆஃப் எக்ஸுக்கு உனக்கு என்னன்னு வரும்னா லாம்டான்னு வரும். அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சரை எடுத்து எழுதுற. எடுத்து எழுதி அதுல டிக்கு 0ன்னு போடுற. நான் இங்கே இருக்கு, நான் அப்படியே இங்கே டிக்கு 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்க டிக்கு 0 போட்டினா இ பவர் மைனஸ் லாம்டா, இங்க முதல்ல இ பவர் டிக்கு 0 போட்டினா வெறும் லாம்டா.
அடுத்தது அதுக்குள்ளார ஒரு பிராக்கெட்ல இ பவர் லாம்டா, அது இல்லாம வெளியே இங்க ஒரு லாம்டா இருக்கு, இ பவர் 0 1 ஆயிரும், மறுபடியும் ஒரு லாம்டா முடிஞ்சு. பிளஸ் இங்க போட்டீங்கன்னா இ பவர்ல லாம்டா, அது இல்லாம ஒரு லாம்டா. அடுத்த ஸ்டெப் இ பவர்ல மைனஸ் லாம்டா, இந்த ரெண்டு லாம்டாவும் லாம்டா ஸ்கொயரு இ பவர் லாம்டா பிளஸ் இது ஒரு லாம்டா இ பவர்ல லாம்டா. இந்த இ பவர் மைனஸ் லாம்டாவை உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மைனஸும் இதுவும் அடிச்சிடலாம், மறுபடியும் இதுவும் இந்த இ மைனஸும் அடிச்சிடலாம். அப்போ வெறும் லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டான்னு வரும். இது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வந்ததுன்னா லாம்டா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா மைனஸ் இ ஆஃப் எக்ஸுக்கு லாம்டான்னு வந்தது, அது இங்க ஸ்கொயர்ல இருக்கிறதுனால லாம்டா ஸ்கொயர்னு எழுதுனா இது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம், வெறும் லாம்டான்னு மட்டும் வரும். அவ்வளவுதான் டெரிவேஷன் புரிஞ்சது. பார்த்துக்குமா, அவர் இது லாம்டா இ ஆஃப் எக்ஸும் லாம்டா, இது லாம்டா பிளஸ் லாம்டா, இது ஒன்று. இந்த ரெண்டு டெரிவேஷன் உனக்கு ஜாமெட்ரி கிடையாதுனால வேற என்ன கிடையாதுன்னாங்க? யூனிஃபார்ம் சார். யூனிஃபார்ம் வேற என்ன கிடையாதுன்னாங்க? இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க சார். அது என்ன சொல்ல, இக்னோர் ஜாமெட்ரிக்கும் யூனிஃபார்ம் அண்ட் யூனிஃபார்மும் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க சார். இது ரெண்டும் கிடையாதுன்னாங்களா? ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் நம்ம டெரிவேஷன். ஆமா சார். இந்த ரெண்டு டெரிவேஷன் மட்டும் என்ன பண்றீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கீங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த ரெண்டு டெரிவேஷன் ஓகே சார். பார்த்தோம்னா இந்த லெசன் முடிஞ்சிரும். சரியா? ஓகே சார். ஓகே, இது சின்ன லெசன் தான். சார் மெட்டீரியலும் லிங்க்கும் அனுப்புங்க சார். அனுப்பி விடுறேன். கிளாஸ்